ஹாய், இன்னைக்கு சிம்பிளா இங்கிலீஷை எப்படி லேர்ன் பண்றது அப்படின்னு தான் கத்துக்க போறோம். ஃபர்ஸ்ட், இங்கிலீஷ்ங்கிறது கஷ்டமே கிடையாது. அதை எப்படி ஈஸியா லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு சென்டென்ஸ் பாருங்க. அவன் பள்ளிக்கு போறான். இது ஒரு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஓகேவா? அவன் பள்ளிக்கு போறான். இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? அவன் அப்படின்னா ஹி, பள்ளிக்கு போறான். போறதுக்கு கோ அப்படின்னு தெரியும், சரியா? இப்போ இந்த இடத்துல கோ அப்படின்னு போடக்கூடாது. ஏன்னா இங்க சப்ஜெக்ட் வந்து ஹீ இருக்கு. சோ பிரசன்ட்ல ஹீ, சி, இட் இதெல்லாம் வந்து நீங்க போறத பத்தி, அதாவது கோ பத்தி பேசுனீங்கன்னா கோஸ் தான் யூஸ் பண்ணணும். ஹீ கோஸ். பள்ளிக்கு அப்படின்னு சொல்லும் போது டு ஸ்கூல். he goes to school. இதுதான் கரெக்ட். ஓகேவா? இங்க he go to school அப்படின்னு சொல்லக்கூடாது. he goes to school. இதுவே அவள் பள்ளிக்கு போறாள் அப்படின்னா she goes to school. பிரசன்ட்ல he, she, it, he, she, it இதெல்லாம் வந்தா goes தான் யூஸ் பண்ணணும். எங்க கோ யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஐ, வி, யூ, தே இதெல்லாம் வந்தாதான் கோ யூஸ் பண்ணணும். ஐ கோ டு ஸ்கூல், வி கோ டு ஸ்கூல், யூ கோ டு ஸ்கூல், தே கோ டு ஸ்கூல். ஓகே? ஹீ, சி, இட் இதெல்லாம் வந்தா ஹீ கோஸ் டு ஸ்கூல், சி கோஸ் டு ஸ்கூல். ஒரே சென்டென்ஸ்ல இப்போ நம்ம இங்கிலீஷ லேர்ன் பண்ணியாச்சு. ஓகேவா? ஈஸியா இருக்கா? இப்போ he goes to school அப்படின்னு வேர்ட் இருக்கு. அவன் பள்ளிக்கு போறான். இப்போ இதே சென்டென்ஸ் அவன் பள்ளிக்கு போறான் அப்படின்ற சென்டென்ஸ கொஸ்டினா மாத்துறோம். அவன் பள்ளிக்கு போறானா? இது ஒரு சென்டென்ஸ். ஓகே? இப்போ அத கொஸ்டினா மாத்த போறோம். அவன் பள்ளிக்கு போறானா அப்படின்னு. இந்த இடத்துல கோஸ் இருக்கா? இந்த கோஸ் எப்படி மாறும் அப்படின்னா டஸ் பிளஸ் கோ. டஸ் பிளஸ் கோ தான் கோஸ் இல்லையா? கொஸ்டின்ல நம்ம ஹீ, சி, இட் இதெல்லாம் வந்தா எதை வச்சு கொஸ்டின் கேட்போம்? டஸ் வச்சு தானே கொஸ்டின் கேட்போம். சோ டஸ், இந்த டஸ் வந்துரும் முன்னாடி. டஸும் கோவும் தனித்தனியா பிரிஞ்சிரும் கொஸ்டின்ல. டஸ் ஹீ கோ டு ஸ்கூல்? அவன் பள்ளிக்கு போறானா அப்படின்னு கேட்கணும்னு இருந்துச்சுன்னா கோஸ டஸ் பிளஸ் கோவா பிரிச்சிருங்க. அப்போ டஸ் முன்னாடி வந்துரும். ஹீ கோ டு ஸ்கூல். டஸ் ஹீ கோ டு ஸ்கூல்? அவன் பள்ளிக்கு போறானா? இதுவே அவன் எப்போ பள்ளிக்கு போறான்? அது ஒரு கொஸ்டின். அவன் பள்ளிக்கு போறான் ஒரு சென்டென்ஸ். அவன் பள்ளிக்கு போறானா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின். அதுக்குதான் டஸ் ஹீ கோ டு ஸ்கூல். இதுவே அவன் எப்போ பள்ளிக்கு போறான் அப்படியும் கொஸ்டின் கேட்கலாமா? அப்போ எப்போ அப்படின்னா என்ன? when. ஓகே? அப்போ when does he go to school? அவன் எப்போ பள்ளிக்கு போறான்? இதுல இருந்து when மட்டும் போட்டா அவன் எப்போ பள்ளிக்கு போறான்ங்கிற கேள்விக்கு பதில் கிடைச்சிரும். when does he go to school? எப்போ அவன் பள்ளிக்கு போறான்? ஒரு சென்டென்ஸ்ல இருந்து எவ்வளவு லேர்ன் பண்ணிக்கிட்டோம் பாத்தீங்களா? இப்போ நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? நீங்கள் தினமும் புத்தகங்கள் வாசிக்கிறீர்கள். இதுவும் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் தான். நீங்கள் அப்படின்னு சொல்லும் போது யூ, தினமும் புத்தகங்கள் வாசிக்கிறீர்கள். யூ என்ன மெயினா சொல்றாங்க? வாசிக்கிறது தான் சொல்றாங்க. சோ யூ ரீட். இங்க ரீட்ஸ் அப்படின்னு போடக்கூடாது. ஏன் ரீட்ஸ் அப்படின்னு போடக்கூடாதுன்னா இங்க ஹீயோ, சியோ, இட்டோ வரல, சரியா? யூ, நீ, உன்னைய பத்தி சொல்றாங்க. சோ இங்க எஸ் போடக்கூடாது. ஹீ, சி, இட் வந்தாதான் வேர்போட எஸ் சேர்க்கணும். யூ ரீட். என்ன வாசிக்கிறாங்க? புத்தகங்கள். இது ப்ளூரல்ல சொல்றதுனால புக்ஸ். தினமும் அப்படின்னா டெய்லி. யூ ரீட் புக்ஸ் டெய்லி.
இது ஒரு சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். இப்போ இதுல இருந்து நீங்கள் தினமும் புத்தகங்கள் வாசிக்கிறீர்களா அப்படின்னு கேட்க போறோம். சரியா? வாசிக்கிறீர்களா அப்படின்னு கேட்கணும். சோ நம்ம எதுல கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணணும்? பிரசன்ட் டென்ஸ்னா do இல்லைன்னா does. டஸ் இங்க யூஸ் பண்ண வேண்டியது இல்லை. ஏன்னா ஹீயோ சியோ இட்டோ பத்தி சொல்லல. யூ யூ ஐ வி யூ தே இது எல்லாம் வந்தா டூ வச்சுதான் கொஸ்டின் கேட்போம். அப்போ do you read books daily? Question ready. Okay. Do you read books daily? நீங்கள் தினமும் புத்தகங்கள் வாசிக்கிறீர்களா? இப்போ நீங்க வாசிக்கவில்லை அப்படின்னு நெகட்டிவா சொன்னா அதே மாதிரி தான். யூ ஃபர்ஸ்ட் வந்துரும். do not இல்லைன்னா don't. read books daily. you don't read books daily அப்படின்னா நீங்கள் தினமும் புத்தகங்கள் வாசிக்கவில்லை அப்படின்னு அர்த்தம். go goes. சரி, ஓகே. go goes, went, gone. இதுக்கெல்லாம் என்ன மீனிங், எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாமா? கோவும் கோஸும் ப்ரெசன்ட்ல யூஸ் பண்ணணும். went past. இந்த gone அப்படின்றத perfect tenseல யூஸ் பண்ணணும். ஓகே, perfect tenseல தான் யூஸ் பண்ணணும். go வந்து I, we, they, you இதெல்லாம் வந்தா go. goes வந்து he, she, it இதெல்லாம் வந்தா goes. past tenseல went யூஸ் பண்ணணும். gone அப்படின்னா perfect tense. இத பத்தி இப்ப டீடைலா பார்க்கலாமா? they go to shop. அவர்கள் கடைக்கு போகிறார்கள். present tense. go யூஸ் பண்ணிருக்கோம். ஏன்னா I, we, they, you இதெல்லாம் வந்தா go யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. he went to the park. அவன் பார்க்குக்கு போனான் அப்படின்னு சொல்லும் போது went யூஸ் பண்றோம். சரியா? போயிட்டான் past tense. so went. go வந்து பிரசன்ட்ல இப்ப போறாங்க. they அவர்கள் ஷாப்பிற்கு போகிறார்கள் அப்படின்னு சொல்லும்போது go யூஸ் பண்றோம். இதே இடத்துல they இல்லாம ஹீயோ சியோ இட்டோ வந்திருந்தா சி இங்க வந்து go வந்து கோஸா மாறிடும். she goes to shop அப்படின்னு மாறிடும். he goes to shop அப்படின்னு மாறிடும். இங்க they இருக்கனால go யூஸ் பண்றோம். கோவும் கோஸும் புரிஞ்சதா? went அது மாதிரி தான். பாஸ்ட்ல நடந்த ஆக்ஷனை பத்தி பேசும்போது he went to the park, she went to the park, I went to the park அந்த மாதிரி பேசலாம். wentங்கிறது பாஸ்ட் தான் பொதுவாவே. gone அதை எப்படி பேசுறது அத பத்தி பார்க்கலாமா? he இப்போ அவன் வந்து சினிமாக்கு போறான் அப்படிங்கிற வேர்டு நம்ம வச்சுக்கலாமா? பொதுவா இப்போ ஒரு வேர்டு நம்ம எடுத்துக்கலாம். அவன் சினிமாவுக்கு போறான் அப்படின்னு. கான்ங்கிறது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னு தெரியும். இந்த கானுக்கு எப்பவுமே ஹெல்பிங் வேர்ப் என்னெல்லாம் வரும் அப்படின்னா கவுனுக்கு முன்னாடி இதெல்லாம் தான் ஹெல்பிங் வேர்பா வரும். have, has, had, is, am, are, was, were, be இதெல்லாம் தான் வரும். have gone, has gone, had gone, is gone, am gone, are gone, was gone, were gone, be gone இதெல்லாம் ஹெல்பிங் வேர்பா கானுக்கு முன்னாடி வரும். ஓகேவா? இப்போ ஒரு சென்டென்ஸ் பார்க்கலாம். இப்போ ஒரு சென்டென்ஸ் நம்ம எழுத போறோம். he goes to the cinema. அவன் சினிமாவிற்கு போகிறான். இது ஒரு சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். சரியா? இதுவே அவன் சினிமாவுக்கு போனான் அப்படின்னா எப்படி எழுதணும்? அதாவது கோவை பத்தி தான் இப்ப பாக்குறோம். so he
went to the cinema. அவன் சினிமாவிற்கு போனான். அவன் சினிமாவிற்கு போக போறான் அப்படின்னு ஃபியூச்சர்ல சொல்றீங்கன்னா அதை எப்படி எழுதுவீங்க? He will go to the cinema. He will go to the cinema. அவன் சினிமாவிற்கு போகிறான். அவன் சினிமாவிற்கு போனான். அவன் சினிமாவிற்கு போவான். சிம்பிள் பாஸ்ட், பிரசன்ட், பாஸ்ட், ஃபியூச்சர். ஓகேவா? இப்போ கான் எங்க யூஸ் பண்ணோம்? கோஸ் யூஸ் பண்ணியாச்சு, வெண்ட் யூஸ் பண்ணியாச்சு, கோ யூஸ் பண்ணியாச்சு. மீதம் இருக்கிறது இந்த கான் தான். இந்த கானை எங்க யூஸ் பண்றோம் அப்படின்னா, அவன் சினிமாவிற்கு போயிருக்கிறார் அப்படின்னு சொல்லும் போது தான் நம்ம கான் யூஸ் பண்ணணும். சினிமாவிற்கு போயிருக்கிறார் அப்படின்னு. இத எந்த சுச்சுவேஷன்ல பேசணும் அப்படின்னா, இப்போ அவன் சினிமாவிற்கு போகிறான் அப்படின்னா பிரசன்ட்ல பேசிட்டோம். அவன் சினிமாவிற்கு போனான் அப்படின்றத பாஸ்ட்ல பேசிட்டோம். போக போறான்றத ஃபியூச்சர்ல பேசிட்டோம். இப்போ அவன் சினிமாவிற்கு போயிட்டான், அங்கேயே தான் இருக்கான், இப்ப சினிமா பார்த்துக்கிட்டு இருக்கான். சரியா? இப்போ வேற ஒருத்தவங்க வந்து உங்ககிட்ட அவன் எங்க அப்படின்னு கேட்க வராங்க. சரியா? இப்போ இந்த இடத்துல நீங்க என்ன சொல்லணும் அப்படின்னா, அவன் சினிமாவிற்கு போயிருக்கிறார் அப்படின்னு சொல்லணும். இந்த கானை எப்ப யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ரிட்டன், have not written இல்லைன்னா has not written. போயிட்டாங்க ஆனா இன்னும் திரும்பி வரல அப்படின்ற சுச்சுவேஷன்ல நீங்க கான் யூஸ் பண்ணி பேசணும். இப்போ ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க ஆனா இன்னும் திரும்பல. சரியா? அப்போ அந்த இடத்துல நீங்க கான் யூஸ் பண்ணி பேசணும். இப்போ அவங்க சினிமாவுக்கு போயிட்டான் ஆனா இன்னும் திரும்பி வரல. அதுக்கு இடையில வேற ஒருத்தவங்க உங்ககிட்ட வந்து அவன் எங்க அப்படின்னு கேக்குறாங்க. சோ நீங்க யூஸ் பண்ண வேண்டிய வேர்ட் கான். அதை எப்படி எழுதலாம் அப்படின்னா, he வந்திருக்கனால has யூஸ் பண்ணணும். இங்க he வந்திருக்கனால has போடுவோம். has gone to the cinema. ஓகே, அதே தான் வரும். the cinema. He has gone to the cinema. அவன் சினிமாவிற்கு போயிருக்கிறார். ஓகே, போயிருக்காங்க ஆனா இன்னும் திரும்பி வரல. அந்த சூழ்நிலையில நீங்க பேசிட்டீங்க, சொல்லிட்டீங்க. he has gone to the cinema. ஹீன்றதுனால ஹேஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஷீ வந்தாலும் ஹேஸ் தான் யூஸ் பண்ணணும். சப்போஸ் இந்த இடத்துல ஐய பத்தி பேசுறீங்க அப்படின்னா, ஐ ஹாவ் கான் டு த சினிமா. நான் சினிமாவிற்கு போயிருக்கேன். he, she, it இதெல்லாம் வரும்போது ஹேஸ் யூஸ் பண்ணிக்கணும். இப்போ நீங்க சினிமாவுக்கு போயிட்டு இன்னும் வரல, அங்கேயே தான் இருக்கீங்க. நம்ம he has gone to the cinema அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ நீங்க வந்துட்டீங்க, வீட்டுக்கு வந்துட்டீங்க. இப்போ யாராச்சும் வந்து உங்ககிட்ட கேட்கும்போது நீங்க பாஸ்ட்ல தான் பதில் சொல்லணும். ஓகேவா? அப்போ நீங்க என்ன சொல்லணும்? நான் ஏற்கனவே அந்த சினிமாக்கு போயிருக்கேன் அப்படி தானே சொல்லணும். அப்போ நீங்க யூஸ் பண்ண வேண்டிய வேர்ட் ஹேஸ்க்கு பதிலா ஹேட். he had gone to the cinema. அவன் சினிமாவிற்கு போயிருக்கான், அதாவது போயிருக்கிறான் அப்படின்னு சொல்லணும். அவன் சினிமாவிற்கு போயிருக்கிறான் பாஸ்ட்ல சொல்லணும். இதுவே ஐய பத்தி என்னைய பத்தி உங்களை பத்தி சொல்லும் போது ஐ ஹேட் கான் டு த சினிமா. நான் சினிமாவிற்கு போயிருக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். புரிஞ்சதா? பாஸ்ட்ல சொல்லும் போது ஹேட் யூஸ் பண்ணணும், ஹேட் கான் அப்படின்னு. பிரசன்ட்ல சொல்லும் போது ஹேவோ ஹேஸோ யூஸ் பண்ணி கான் போட்டு எழுதணும். இப்போ உங்களுக்கு கோ, வெண்ட், கோஸ், கான் இத பத்தி தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு சென்டென்ஸை மேக் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டியது மீனிங். நம்ம பேசுற வார்த்தைகளுக்கு மீனிங் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். செகண்ட் வந்து எப்படி பேசணும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். தேர்ட் வந்து நீங்க பேசுற வார்த்தைகளை எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். சரியா? எந்த சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி பேசணும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். அதனாலதான் முக்கியமானது என்னன்னா டென்ஸ். டென்ஸை பத்தி தெரிஞ்சாதான் நீங்க ஒரு ஸ்ட்ரக்சரை
உருவாக்க முடியும், ஒரு சென்டென்ஸை பேச முடியும். அதனால ஃபர்ஸ்ட் டென்ஸ்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்குங்க. டென்ஸை வந்து ஸ்ட்ரக்சர் படி தான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நீங்க மேலோட்டமாவே இப்படி ப்ரெசண்ட்னா இப்படிதான் பேசணும், பாஸ்ட்னா இப்படிதான் பேசணும் அப்படின்னு நீங்க கத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஸ்ட்ரக்சர், அதோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். நீங்க இங்கிலீஷை ஈஸியா லேர்ன் பண்ணிக்கலாம், பேசவும் செய்யலாம். இந்த சென்டென்ஸை பாருங்க. இது ஒரு கொஸ்டின் சென்டென்ஸ். உன் அம்மாவை எப்போது பார்க்க போகிறாய் அப்படின்னு கேட்க போறோம். உன் அம்மாவை எப்போ பார்க்க போற, ஃபியூச்சர்ல கேட்குறோம். இப்போ எப்போது அப்படிங்கிற வேர்டு வந்து நம்மளுக்கு WH கொஸ்டின் வந்திருக்கா. அப்போ எப்போது அப்படின்னா when. ஃபியூச்சர்ல கேட்கறனால will. இப்போ யார பத்தி கேட்குறோம், நீ உன் அம்மாவை எப்ப பார்க்க போற அப்படின்னு தானே கேட்குறோம். இப்போ நீங்கிற வேர்டு வந்து இங்க ஹைட் ஆயிருக்கு. அப்போ you, when will you, மெயினா என்ன கேக்குறாங்க, பார்க்க போகிறாய். அப்போ பார்க்கிறதுக்கு அப்படின்னா விசிட். இந்த இடத்துல அம்மாவை பார்க்க போற அப்படின்னு கேக்குறதுனால விசிட். when will you visit உன் அம்மாவை அப்படின்னா your mom. when will you visit your mom, நீ உன் அம்மாவை எப்ப பார்க்க போற அப்படின்னா when will you visit your mom. இதுவே இப்போ இந்த சென்டென்ஸ்க்கு இதான் மீனிங் அப்படின்னு தெரிஞ்சிருச்சா. இப்போ நீ உன் அம்மாவை பார்க்க போறியா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கலாமா. எப்போது உன் அம்மா பார்க்க போற அப்படிங்கிறது தான் இது மீனிங். when will you visit your mom. இதுவே உன் அம்மாவை நீ பார்க்க போறியா அப்படின்னு கேட்டா will you visit your mom. உன் அம்மாவை நீ பார்க்க போறியா, பார்க்க போகிறாயா. when வராது, எப்போதுங்கிற வேர்டு இல்லை. இப்போ நீ உன் அம்மாவை நீ பார்க்க போற அப்படின்னு சொல்லும் போது பார்க்க போகிறாய் அப்படின்னா you முன்னாடி வந்துடும். you will visit your mom. உன் அம்மாவை நீ பார்க்க போகிறாய் அப்படின்னா you will visit your mom. ஒரே சென்டென்ஸ்ல எப்படியெல்லாம் மாறுது பாருங்க. எப்போது உன் அம்மா பார்க்க போகிறாய், உன் அம்மா பார்க்க போறியா, உன் அம்மா பார்க்க போகிறாய். எத்தனை கொஸ்டின், ஒரு சென்டென்ஸ். இப்படிதான் மேக் பண்ணணும். இங்கிலீஷ்ல சென்டென்ஸை மேக் பண்றது ஈஸி தான். நீங்க டெய்லி இது மாதிரி கத்துக்கிட்டீங்கனாலே போதும். ஈஸியா நீங்களே நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கலாம், லேர்ன் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கான ஹோம்ஒர்க். why did you drive my car, நீ ஏன் என் காரை ஓட்டுன அப்படின்னு கேக்குறாங்க. இதுல இருந்து நான் சொன்ன மாதிரி சென்டென்ஸ் மேக் பண்ணுங்க. உங்களால எத்தனை மேக் பண்ண முடியுதுன்னு பார்க்கலாம். உங்களால முடிஞ்ச வரை கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.